நமஸ்காரம். இதை பண்ணாலே போதும், அதுதான் தேவையானது, அதை பண்ணிவிட்டால் மற்றதெல்லாம் தேவையே இருக்காது. இதே வரிகளை வெவ்வேறு சந்தர்ப்பத்தில் வெவ்வேறு விஷயங்களை பற்றி காதில் விழும். அது ரொம்ப சாதாரண விஷயத்திலிருந்து தொடங்கி பெரிய விஷயம் வரை சொல்லுவார்கள். உடம்பு ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் தினமும் இது ஒன்றை மட்டும் சாப்பிடுங்கள், வைத்தியரிடத்தில் போகவே வேண்டாம். இது கேள்விப்பட்டிருக்கிறோமா? அது என்ன, அது மட்டும் போதுமா? ஆனால் இதே போல பல விஷயங்களை சொல்லியிருப்பார்கள். இது மட்டும் போதும், இதை சாப்பிட்டால் இதற்கு நல்லது, இதை சாப்பிட்டால் இதுக்கு நல்லது, பெருகுடலுக்கு இது நல்லது, சிறுகுடலுக்கு இது நல்லது, நுரையீரலுக்கு இது நல்லது, இருதயத்துக்கு இது நல்லது என்று ஒவ்வொன்றை சொல்லிவிட்டு தினமும் அது ஒன்று சாப்பிட்டால் போதும் நாள் எத்தனையை சாப்பிட? இது பொதுவான விஷயம், அனைவரும் அறிந்தது. அதே போல ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் நடைப்பயிற்சி செய்தீர்கள் என்றால் அதுதான் தேவை. பாக்கி எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். இதை செய்தீர்கள் என்றால் நலம்னு சொல்லும் அளவுக்கு கூட தேவலை. அதை சொல்லி முடித்த பிற்பாடு மற்றதும் வேண்டாம் என்று சொல்ல போவதுதான் ஆபத்து. அரை மணி நேரம் நடந்து விட்டால் பாக்கி எதுவுமே வேண்டாமா? நல்ல பழக்கங்கள் வேண்டாமா? உடம்பு ஸ்ட்ரெச் பண்ண வேண்டாமா? நடந்து விட்டால் போதுமா? உட்கார்ந்து கொண்டே இருக்கலாமா? அதனால் இதை போல் இது மட்டும் போதும் என்று எப்போது சொன்னாலும் அந்த இடத்தில் ஜாகிரதையாக இருக்கவும். அதெல்லாமே அந்த விஷயத்தின் சிறப்பை சொல்ல வந்ததுன்னு சொல்லி வைக்க வேண்டும். அதற்கு ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்கிறது, பெருமை இருக்கிறது. அதற்கென்று அது மட்டும்தான் என்றோ அதை தவிர மற்றதெல்லாம் வேண்டாம் என்றோ நாம பொருள் செய்து கொள்ளவே கூடாது. மன தூய்மை இருந்தால் போதும், பாக்கி எதையும் பெருமான் எதிர்பார்க்கவில்லை. நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த மன தூய்மையை எந்த தராசி தட்டில் வைத்து நிற்க? அந்த மன தூய்மை எப்படி வரும்? அதற்கு மற்றதெல்லாம் தானே வந்துவிடும். வாஸ்தவம், மனத்துக்கண் மாசில நாதல், அனைத்து அரண், அதுதான் எல்லாத்தை விட சிறப்பான தர்மம். இதெல்லாம் சொல்லுவது அதை வலியுறுத்துவதற்காக. பாக்கி எத்தனையோ செய்துவிட்டு மன தூய்மை இல்லை என்றால் அது உண்மை. அப்படி சொல்லுவதற்காகத்தான் மன தூய்மை இருந்து விட்டால் பாக்கி எல்லாம் வேண்டாம் என்று ஒரு வேகத்தில் சொல்லிவிடுவோம். அதை அப்படியே வெர்பாட்டிம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பகவன் நாமங்கள் எவ்வளவு சிறப்பானவை! நாமங்களை சொன்னாலே போதும். கலியுகத்தில் அதான் சிறந்த வழி, மார்க்கம். அது போதும், எல்லாமே அதில் அடக்கம் சொல்லிவிடுவோம். அடுத்த நாள் சந்தியாவந்தனம், அப்பா அம்மாவுக்கு பணிவிடை, கோயிலுக்கு செல்லுதல், சிராத்தம் பண்ணுதல், தர்ப்பணம் பண்ணுதல், எதுவும் வேண்டாமா? அப்படி சொல்லிவிட முடியாதே. எந்த சாஸ்திர நாமங்களை சொல்ல சொல்லுகிறதோ அதே சாஸ்திரம்தான் மற்றவைகளையும் பண்ண சொல்லுகிறது. நாமங்களுக்கு தனி சிறப்புண்டுன்னு சொல்ல வந்தது, அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜாதகம் பார்க்கும்போது இது மட்டும் இருந்தால் போதும், இந்த பொருத்தம் இருந்து விட்டால் பாக்கி எதுவும் வேண்டாம், அது ஒரு புறம். இன்னொன்னு சொல்வார்கள், மனப்பொருத்தம் இருக்குமானால் பாக்கி எதுவும் பார்க்க வேண்டாம். அதுக்கு வாக்கியங்களும் இருக்கின்றன, பிரமாணமும் உள்ளது. ஆனால் பார்க்காமலே இருந்து விட போகிறோமா? பலதத்தையும் சீர்தூக்கி பார்த்து இன்னதுதான் சரியாத முடிவுன்னு எடுக்க வேண்டும். அதனால் ஒன்றை சொன்னது மற்றதையெல்லாம் இல்லை என்று சொன்னதாகாது. என்ன, அந்த மற்றதை காட்டிலும் இந்த ஒன்றுக்கு
இந்த ஒரு விஷயத்துக்கு சிறப்பு இருக்கலாம். பரீட்சைக்கே போகிறோம், ஒரு பாடத்தில் 100 வாங்கி விட்டதற்காக பாஸ் போட்டு விடுவார்களா? 5 சப்ஜெக்ட் எழுதினா தானே 10th பாஸ், அதை போல 12th பாஸ். நான் ஒரு சப்ஜெக்டில் 100 வாங்கிவிட்டு பாக்கியிலெல்லாம் 35 வாங்கவில்லை என்றால் தேர முடியாது. அப்போது போய் அதில் 100 வாங்கினேனே என்றால் அப்படியா செய்ய முடியும்? அதனால் இதை போல எங்கெங்கெல்லாம் வருகிறதோ சற்று ஜாகிரதையாக இருக்கும். இந்த ஒரு நூலை படித்தால் போதும், இதை தெரிந்து கொள், இந்த ஒரு விஷயம் அடிப்படையை தெரிந்து கொண்டு விட்டால் இந்த தர்மமே புரிந்துவிடும். அவ்வளவு சுலபமாக இருக்குமா? சிறப்பானதாக இருக்கும். அதனால் இனிமேல் எப்போது இந்த வரிகள் காதில் விழுந்தாலும் உடனடியாக டோன்ட் கெட் கேரிட் அவே, இதுதான் என்று நினைத்து விட வேண்டாம். அதுவும் சிறப்பானது, ஏனவர்களும் இருக்கும், சேர்த்து பார்த்து தான் முன்னுக்கு வர வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.